அனைவருக்கும் வணக்கம். அருண் ஃபார்ம்ஸ் அண்ட் கார்டன் யூடியூப் சேனல் மூலமாக உங்கள் அனைவரும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நம்ம வந்து இந்த சேனலில் விவசாயம் தொடர்பான செய்திகளை தொடர்ந்து பார்த்து வரோம். அந்த வகையில் இன்றைக்கி வந்து நம்முடைய வீட்டுக்கு தேவையான தென்னங்கன்றை நம்முடைய வீட்டிலேயே மிக எளிமையாக உற்பத்தி செய்வது எப்படி அப்படின்றத பற்றி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ஒரு திருக்குறளை பார்த்துட்டு போவோம். ஆக்கம் மதர்னா செல்லும் அசைவில் ஊக்கமுடையான் உலை, சோர்வில்லாத ஊக்கமுடையவர்களிடம் ஆக்கமானது தானே வெளிக்கிட்டு செல்லும் அப்படின்னு சொல்கிறார் வள்ளுவர். அதாவது ஊக்கமுடையவர்கள் வெற்றியை தேடி பார்த்தவில்லையா, வெற்றி அவர்களை தேடி வருமா. அதனால் நம்ம அனைவரும் ஊக்கமுடையவர்களாக இருந்தால் வெற்றி நம்மை தேடி வரும் என்று கூறிக்கொண்டு இன்றைக்கி வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த தென்னங்கன்றுகளை நம்ம வந்து கார்டன்ஸில் வாங்குறத விட நம்முடைய வீட்டிலேயே உற்பத்தி செய்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா நம்ம கார்டன்ஸில் வாங்கினா அது நாட்டு ரகமாக ஹைப்ரிட்டாக நல்லா காய்க்கக்கூடியதான்னு தெரியாது. வாங்கி நட்டு 5 இல்லை 6 வருஷத்துக்கு அப்புறமா தான் நமக்கு வந்து தெரிய வரும். நல்லா காய்ச்சின்னு சொன்னால் பிரச்சனை இல்லை. ஆனால் வந்து சரியாக காய்க்கலன்னு சொன்னால் நமக்கு 5 இல்லை 6 வருஷம் வந்து வேஸ்ட் ஆகிடும். நம்ம வந்து மறுபடியும் புது தென்னங்கன்று வாங்கி வைக்கணும். அதனால தான் நம்முடைய வீட்டிலேயே உற்பத்தி செய்கிறது ரொம்ப நல்லது. நம்ம வந்து எந்த விதை தேங்காய் வந்து முளைக்க போகிறோமோ அதுதான் நமக்கு வந்து விளைச்சலாக வரும். அதனால் வந்து நமக்கு முன்கூட்டியே இப்படி தான் வந்து நமக்கு வந்து காய்க்கக்கூடியதா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு முன்கூட்டியே தெரிய வரும். நம்ம வந்து விதை தேங்காய் வந்து தேர்வு செய்கிறது தான் ரொம்ப முக்கியம். விதை தேங்காய் வந்து தேர்வு செய்யறதுல சில வழிமுறைகள் இருக்குது, அதை பார்ப்போம். விதை தேங்காய் வந்து நாட்டு ரகமாக இருக்கணும். விதை தேங்காய் 30 முதல் 40 வயதுடைய ஒரு மரத்துலேருந்து நம்ம வந்து தேர்வு செய்யணும். ஏன்னா அப்போ தான் அதனுடைய பாரம்பரிய பண்பு வந்து முழுசாக கிடைக்கும். ஒரு 10 வயதுடைய மரத்திலிருந்தோ அல்லது ஒரு 50-60 வயதுக்கு மேற்பட்ட ஒரு மரத்திலிருந்தோ தேர்வு செஞ்சால் வந்து நமக்கு விளைச்சல் அவ்வளோவா இருக்காது. விதை தேங்காய் வந்து தேர்வு செய்யும்போது அந்த மரம் வந்து நல்ல விளைச்சல் தரக்கூடியதாகவும் நோய் தாக்குதல் எதுவும் வந்து இல்லாத மரமாக இருக்கணும். நமக்கு வந்து தேங்காய் பெருசாகவும் இருக்கணும், அதிக எண்ணிக்கையில் காய்க்கக்கூடியதாகவும் இருக்கணும். ஒரு கொலையில் குறைஞ்சது வந்து நமக்கு 20 தேங்காயாவது இருக்கிற மாதிரி நம்ம வந்து இந்த விதை தேங்காய் வந்து தேர்வு செய்யணும். இந்த விதை தேங்காய் வந்து நல்ல முத்துன தேங்காவும் இருக்கணும். நமக்கு வந்து மரத்துலேருந்து தானாக விழுந்த தேங்காவும் இருக்கணும். நல்லா தண்ணி ஆடக்கூடியதாக இருக்கணும். தென்னை மரம் இல்லாதவங்க இந்த விதை தேங்காய் வந்து உங்களுடைய நண்பர்கள் இல்லை வந்து உறவினர்கள்கிட்ட வந்து வாங்கி முளைக்க போடலாம். இந்த தேங்காவை தான் நம்ம வந்து விதை தேங்காவை வந்து தேர்வு செய்ய போகிறோம். இந்த தேங்காவை நம்ம இப்போ வந்து உரிச்சு பார்க்கலாம். நம்ம தேர்வு செய்யக்கூடிய இந்த விதை தேங்காய் வந்து உள்ள நமக்கு வந்து பெருசாக இருக்கணும். தென்னை மட்டும் வந்து குறைவாக இருக்கிற மாதிரி இருக்கணும். சில தேங்காயில் பார்த்தீங்கன்னு சொன்னால் உள்ள வெளியே வந்து தென்னை மட்டை ரொம்ப அதிகமாக இருக்கும், உள்ள தேங்காய் வந்து சின்னசாக இருக்கும். அது மாதிரி தேங்காய் வந்து நம்ம வந்து தேர்வு செய்யக்கூடாது. இது மாதிரி ஒரு தேங்காய் வந்து நம்ம வந்து தேர்வு செய்யணும். இது வந்து நல்லா தேங்காய் வந்து நமக்கு பெருசாக இருக்கும். உள்ள வந்து நமக்கு வந்து தேங்காய் வந்து நல்லா தடிமனாக இருக்கணும். நம்ம வந்து இந்த தேங்காய் வந்து முளைக்க போடுறதுக்கு இது மாதிரி ஒரு பாலித்தீன் கவர் வந்து எடுத்துக்கலாம். இது வந்து 1 அடி அகலம் 2 அடி நீளம், அது மாதிரி ஒரு பாலித்தீன் கவரு. நம்ம வந்து இந்த பாலித்தீன் கவரு இல்லை வந்து வேறு வந்து நமக்கு இந்த உடஞ்ச பானை இல்லை வந்து வேஸ்ட்டாக இருக்கக்கூடிய பக்கெட்ஸு இது மாதிரி எதனாலையும் வந்து நம்ம முளைக்க போடலாம். நம்ம தரையில் மண்ணுலேயும் வந்து முளைக்க போடலாம். நம்ம வந்து இது மாதிரி இந்த பாலித்தீன் கவரில் எடுத்துக்கிட்டு இதில் ஒரு 3 இடத்துல வந்து ஓட்டை போட்டுடலாம், தண்ணி தேங்காத மாதிரி. நம்ம வந்து இப்போ வந்து இந்த மணல் எடுத்துக்கிறது நமக்கு ரொம்ப நல்லது. ஏன்னாக்கா மணல் வந்து அதிகம் தாங்கக்கூடியது. நமக்கு வந்து ஒரு மாதத்துக்கு ஒரு முறை தண்ணி ஊற்றினா கூட நமக்கு போதுமானதாக இருக்கும். மணல் இல்லை அப்படின்னு சொன்னால் மண்ணுலேயும் போடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம இந்த மாதிரி கொஞ்சம் மணல் கீழே போட்டு தேங்காய் வந்து எடுத்து வச்சிடணும். மலைக்குடி பகுதி மேலே இருக்கிற மாதிரி வச்சு நம்ம வந்து மணல் போட்டு மூடிட வேண்டியதான். நமக்கு இது மாதிரி ஒரு பாலித்தீன் கவரில் போடுறதுனால என்ன வந்து ஒரு பயன் சொன்னால், நம்ம தேவையான இடத்துல வந்து எடுத்து மாற்றி வச்சுக்கலாம்.
பாலித்தீன் கவர் நமக்கு வந்து கடைகளில் கிடைக்கும், நல்லா திக்னஸாக இருக்கும். இந்த கவர் வந்து ஒரு ₹2 அது மாதிரி நமக்கு கடைகளில் கிடைக்கும். அவ்வளோதான். நம்ம இப்போ வந்து இதை எடுத்து தண்ணி ஊற்றி எடுத்து வச்சிட வேண்டியதுதான். நம்ம வந்து நிழல்ல வச்சா ரொம்ப நல்லது, ஈரம் அதிகமாக நல்லா தாங்கும். நம்ம வந்து 1 மாதத்துக்கு ஒரு முறை தண்ணி ஊற்றினா கூட போதும், நிழல்ல வைக்கும்போது, மணல் போட்டு நடும்போது. நமக்கு வந்து ஒரு 3லேருந்து 4 மாதத்துல நமக்கு வந்து முளைக்க ஆரம்பிச்சிடும். நமக்கு 7 to 8 மாதத்துல இந்த அளவுக்கு வளர்ந்து வந்துடும். நமக்கு 1 வருஷத்துல நடக்கூடிய அளவுக்கு வந்து நல்லா வளர்ந்துடும். நம்ம வந்து இதை நடுறதுக்கு 2 அடி அகலம், 2 அடி நீளம், 2 அடி ஆழம், அந்த அளவுக்கு வந்து நம்ம குழி தோண்டிக்கணும். இந்த தென்னங்கன்றை தான் நம்ம இப்போ நட போகிறோம். நம்ம வந்து இந்த தென்னங்கன்றை வந்து வைக்கிறதுக்கு முன்னாடி கீழே வந்து ஒரு 5 கிலோகிராம் அளவுக்கு வந்து ஆட்டு எருவோ இல்லை வந்து மாட்டு எருவோ வந்து நம்ம போட்டுக்கினா நல்லது. அவ்வளோதான். நம்ம வந்து மண் மூடிட்டு தண்ணி ஊற்றினா அவ்வளோதான், முடிஞ்சுது. நமக்கு நட்டதுலேருந்து ஒரு 5 இல்லை 6 வருஷத்தில் வந்து நமக்கு தேங்காய் வந்து காய்க்க ஆரம்பிச்சிடும். நமக்கு வந்து மார்க்கெட்டில் நிறைய ஹைப்ரிட் எல்லாம் இருக்குது, 2.5 வருஷம் 3 வருஷத்தில் காய்க்கக்கூடியதெல்லாம் இருக்குது. ஆனால் வந்து அந்த தேங்காவெல்லாம் நமக்கு வந்து நல்லா இருக்காது. நமக்கு இந்த ஹைப்ரிட் தேங்காயோட இந்த நாட்டு ரக தேங்காய்கள் தான் வந்து நல்லாயிருக்கும். நம்மக்கிட்ட ஏற்கனவே ஒரு 10 தென்னை மரம் இருக்குது. மறுபடியும் இப்போ நம்ம ஒரு 10 தென்னங்கன்று வந்து நடுறோம். இது மாதிரி நமக்கு தேவையான தென்னங்கன்றை வந்து நாமளே உற்பத்தி செய்கிறது ரொம்ப நல்லது. இத்துடன் இந்த வீடியோ பதிவை நிறைவு செய்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல வீடியோ பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை